மேட்ச் பார்க்க ஆசையோட வந்தவன, இனிமே மேட்ச்சே பார்க்கக்கூடாதுன்ற அளவுக்கு ஆக்கி விட்டானுங்க நம்மள. என்னடா மேட்ச் டேய்! சை! சிஎஸ்கே ஒரு இன்டென்ட்டே இல்லாம ஆடுன ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுதான். எனக்கு தெரிஞ்சு. லைஃப்ல இந்த மாரி ஒரு மேட்ச் நான் பார்த்ததே இல்லடா. அதுவும் 210 அடிச்சு கூட தோத்தது ரொம்ப ஆ கஷ்டமாயிடுச்சு. 210 ஏஹா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தெரியும். டாஸ லாஸ் பண்ணான்ல. டாஸ லாஸ் பண்ணி ஒரு பிளேயிங் 11 எடுத்தான் பாரு. பிரசாந்த் வீர் எதுக்கு தேவையில்லாத இப்போ? ஏன் கார்த்திக் சர்மா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒண்ணா எடுத்திருக்கவே கூடாது. பிளேயிங் 11ல. அங்கேயே தப்பு பண்ணிட்டானுங்க. ஜேபி வார்டன் போன மேட்ச் தான் நல்லா ஆடுனான். அவன தூக்கி இம்பாக்ட் சப்ல போட்டு வச்சிருக்கானுங்க. அட்லீஸ்ட் சரி டாஸ தோத்துட்டான். ருத்துவும் சஞ்சுவும் ஓப்பன் பண்ணானுங்க. சஞ்சு இந்தா இவன் கிட்ட எடுத்துக்கோன்னு குடுத்த மாரி இருந்துச்சு. அவன் ஆடுனது. ஒருவேளை சஞ்சு வந்து இந்தியா ஜெர்சி போட்டா அடிப்பாரோ? மாத்தி விட்டுறலாமா ஜெர்சிய? ஏய் உள்ள போட சொல்லிடலாம் போல. இந்தியா ஜெர்சி போட்டு உள்ள சஞ்சு போட்டுப்பாங்கன்ட்டு. சஞ்சு ஒரு கோட்டா முடிஞ்சிச்சுடா. ஆல்ரெடி 4 மேட்ச். அந்த 4 மேட்சும் வேர்ல்டு கப்லயே ஆடிட்டான் நல்லா. நானு எந்த மாரி சஞ்சு எதிர்பார்த்தேன். அதுவும் ம். அதுவும் சஞ்சு அவுட் ஆனதெல்லாம் பாத்தியா? அதுதான். தேவையில்லாத அது. எதுக்கு நவுந்தானே தெரியல அது. அப்படியே நின்னுதான் ஒரு ஃபுல் ஷாட் அடிச்சிருக்கலாம் அந்த பாலுக்கு. எதுக்கு நவுந்தான்னு? தேவையில்லாதது. எட்ஜ் வாங்கி கேட்ச். ச்சோ சாமி! சஞ்சுவ நான் எப்படி எதிர்பார்த்தோம்னா, வேர்ல்டு கப்ல நல்லா ஆடுன சஞ்சுவ கூட்ன்னு வாங்குனானா, ஐபிஎல்ல ஒழுங்கா ஆடாத சஞ்சு இருப்பான் பாத்தியா? ஃபார்ம் அவுட்டு. அவன கொண்டு வந்திருக்கானுங்க. என்ன எலவோ போ! சரி சஞ்சு சொதப்பிட்டான். ஆயுஷ் மாத்ரே செம்மையா ஆடுனான்டா. பேட்டிங் நல்லா இருந்துச்சு அவன்து. சூப்பர் ஷாட் அது. ம். ஆனா உள்ள வரும்போது பாத்தியா, ஒரு நல்ல பெரிய பேட் நின்னுட்டான். அலோவே பண்ணல அம்பையரு. சகல்லாம் பேட்ட பார்த்து விட்டு, என்னடா இவ்வளோ பெரிய பேட் எடுத்துன்னு வந்துருக்குற? கேட்டுருந்தான். ஃபர்ஸ்ட் ஒரு சஞ்சு அவுட் ஆனது வந்து ஆயுஷ் மாத்திரையும் ருத்ராஜ் சேர்ந்து அடிச்சது நல்லா இருந்துச்சு. மீன்ஸ் ருத்ராஜ் வந்து சிங்கிள் அடிச்சு கொடுக்க, ஆயுஷ் மாத்திரை வந்து பவுண்டரி 6 அவனால முடிஞ்சது அடிக்க வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனா அவன் ஸ்டார்டிங்ல பெருசா ஆயுஷ்க்கு கரெக்டா மாட்டல. ஒரு 4 பால் அவன் நல்லா ஹிட் பண்ண ட்ரை பண்ணா அது பெருசா கனெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் ஒரு 6 போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பொழந்துட்டான்டா. ஆனா அந்த நேரத்துல தான் ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பரா பண்ணான் கேப்டன்ஷிப். ஆயுஷ் மாத்திரை 2 6 அடிச்ச உடனே பவுலர் கிட்ட வந்து சொல்லி அவனுக்கு லென்த் கரெக்டா வைக்க சொல்றான். நம்ம கேப்டன் தான் பண்ணல. இன்னொன்னு ஆனா ருத்து அவுட் ஆனது பேட் லக்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல ஷாட் தான் அது. சகல் பால் அடிச்சது. ஆனா நல்ல கேட்ச். நல்ல ஷாட்ன்ற சொல்ல விட அந்த பாலை வந்து போட்டா இப்படிதான் அடிப்பாரு தெரிஞ்சு கரெக்டா அங்க ஃபீல்டர் வச்சது நல்ல கேப்டன்ஷிப். அவன் இவன் நெயில் வச்சதா செம்மையா பண்ணான். இதுல வந்து நான் தேவையில்லாம கார்த்திக் சர்மா எதுக்கு முன்னாடி அனுப்புனானுங்கன்னே தெரியல. அவன் ஒரு ஃபினிஷரு. அவனை தேவையில்லாம முன்னாடி அனுப்பி அவன் பாவம். அவன் மேல குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா சர்ஃப்ராஸ் கான் சூப்பரா இருந்தான்டா. சர்ஃப்ராஸ் கான் வந்து கஷ்டப்படவே இல்லடா. ஓகே நீட்டா வந்து கரெக்டா வந்து எட்ஜ்லயே அடிக்கணும்னு 2 4 அடிச்சான். கடைசி வரையும் பாலை பார்த்து கட் பண்ணான்டா எல்லா பாலும். ஒரு எக்ஸ்ட்ரா கவர் மேல வந்து இறங்கி ஒன்று அடிப்பான் பாரு, செம்மையா அடிச்சான் அதெல்லாம். அதுதான் இப்போதுக்கு பேட்டிங் பாசிட்டிவ் இவ்வளோதான் இது நடந்த மேட்ச்ல. ஆயுஷ் மாத்திரே சர்ஃப்ராஸ் கான். சிவம்தீப் வந்து ஸ்டார்டிங்ல சொதப்பிட்டே இருந்தான். ஸ்டார்டிங்ல சரியா படல. அப்புறம் பார்த்தா லாஸ்ட் ஓவர்ல கொஞ்சம் அடிச்சு ஸ்கோரை வந்து மேனேஜ் பண்ணிட்டான். சிவந்துபே கூட ஓகே தான். ஆக்சுவலி அது சிவந்துபே அனுப்புது நல்ல மூவ். ஏன்னா ருத்ராஜ் அவுட் ஆயிட்டான். ஒரு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை உள்ள வரணும். நம்ம கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேற யாரும் இல்லை. ஸோ சிவந்துபே அந்த பிளேஸுக்கு வந்தது கரெக்ட் தான். ஆனா பிரசாந்த் வீர் வந்து பேட்டிங் வந்து கொஞ்சம் வந்து பயப்படுற மாதிரி தெரியுது. சரியா விளையாடுற மாதிரி பயப்படுற மாதிரி தெரியுது. 6 பால் தானே ஆடி இருக்கான். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா அவனை ஃபினிஷர் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் மிடில் ஆர்டர் வந்து சிஎஸ்கே பேட்டர் மிடில் ஆர்டர் அவ்வளவா இல்லடா. அவ்வளவா ஸ்ட்ராங் இல்ல மாதிரி தெரியும். ரொம்ப சொதப்புறாங்க அந்த மிடில் ஆர்டர். ஒருவேளை ஆயுஷ் மாத்திரம் வந்து அந்த 70+ நாக்ஸ் அடிக்கலன்னு வச்சுக்கவேன், ஒருவேளை ஸ்கோர் கம்மி கூட ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது.
ஆயுஷ் மாத்திரை அடிச்ச தொட்டு தான் இந்த ஸ்கோர் போச்சு. அதுவும் இல்லாம அவனுக்கு நெறைய கேட்ச் வுட்டானுங்க ஆயுஷ் மாத்திரைக்கு. அது அது ஒண்ணு. ஃபீல்டிங் மிஸ் நெறைய இருந்துச்சு அவனுக்கு சைடு. இல்லன்னா நம்ம 200 போயிருக்காது நம்மளுது. ஒருவேளை வந்து பேட்டிங் ஓகே தான். சென்னை வந்து பேட்டிங் குறை சொல்ல முடியாது. ஓகே 210 ஓகே, 2 நல்ல ஸ்கோர் தான். ஆனா பவுலிங் தான்டா வேஸ்ட். ஐயோ! மேட் ஹென்றி போறான் பார்றா சாமி. அவன் பிரியன் ஷாரியா, அது என்ன மஞ்ச சக்கா பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுதுன்னு நெனைக்கிறான். போன வருஷம் செஞ்சுரி அடிச்சான் நம்மகிட்ட. இந்த வருஷம் ஃபாஸ்டஸ்ட் 50 அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான்டா. 9 பால் 38 ரன் அடிச்சுட்டான். இன்னும் 2 பாலுக்கு 2 6 அடிச்சு 50 போட்டுறலாம் 11 பால்ல. யுவராஜ் ரெக்கார்டை முறியடிச்சிடலான்னு பார்த்தான். அந்த இதெல்லாம் போல்ட் ஆயிட்டான். இல்லைன்னா மேட் ஹென்றி போட்டு கழட்டிட்டு போவான். மேட் ஹென்றி அவனுக்கு ஏத்த மாதிரி தானே பால் போட்டான். கரெக்டா அவன் அடிக்கிற அவன் தான் அடிக்கிறான்னு தெரியுதுல்ல. அது ஓவர் த விக்கெட்ல வந்து போடலாம். அரௌண்ட் த விக்கெட்லயே போடுறான் பால. அதுவும் லென்த்லயே வைக்கிறான் அவனுக்கு ஏத்த மாதிரி. அவனை வச்சு தாக்குறான். அதுவும் அந்த போல்டான பால் பாத்தியா? அது பட்டா அதுவும் 6 தான் போயிருக்கும். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதுவும் மிஸ். இல்லனா கன்ஃபார்ம் 2 பால் 2 6 அடிச்சு 50 போட்டிருப்பான். நடுவுல எனக்கு பிரப் சிம்ரன் சிங் ஆடி இருந்தான்ல. அப்போ ராகுல் சகரையும் 100 வச்சு போட்டிருந்தானுங்க. பிரப் சிம்ரன் கொஞ்சம் தடுமாறி தான், ரொம்ப இல்ல. அவன் விக்கெட் எடுத்து ராகுல் சகர் எப்போ போட அப்போ இவன் பிரப் சிம்ரன் வச்சு கண்ட்ரோல் பண்ணியிருந்தான். ராகுல் சகர் 2 ஓவர். 3வது ஓவர் போடும்போது இல்ல 2வது ஓவர் போடும்போதே ஸ்டேஸ் ஏறு வெளியே நின்று எப்படா என்ன விடுவீங்க, நான் பழக்கிறேன்டான்ற மாதிரி வெளியே நின்றுந்தான்டா அவன். அவன் ஸ்டாண்ட்ஸ் வெளியே நின்று குச்சினுக்கிறான் பேட் வச்சுன்னு. என்ன விடுங்கடா போட்டு பழக்கிறேன்ட்டு. அதே மாதிரி வந்து ராகுல் சகரை போட்டு பிரிச்சுட்டான். ஆனா ஸ்ரேஸ் ஐயர் வந்து பேட்டிங் வந்து குறை சொல்ல முடியாதா? செம்ம பிளேயர். ஸ்பின்னு போட்டாலே அடிப்பான். ஸ்பின்னுனாலே எனக்கு இவனுக்கு எதுக்கு ராகுல் சகரை ஃபர்ஸ்ட் எட்டுன்னு வந்தானே புரியல. ஆல்ரெடி ஃபிளாட் ட்ராக் பிளாக் சைல் விக்கெட்டு, எதுக்கு ஸ்பின்னரு? ஆல்ரெடி 100 இருக்கான் நம்ம கிட்ட. பிரசாந்த் வீருக்கு 1 ஓவர் கூட தரல. அப்ப எதுக்கு பிரசாந்த் வீர் 11ல ஆடணும்? சும்மா 6 பால் பிடிக்க மட்டும் 14 கோடி. இல்ல அந்த பிரைஸ் மணிலாம் விட்டுரு. எனக்கு அவன் பிளேயிங் லெவலில் எதுக்கு ஆடினீங்க இப்போ? தேவையில்லாத இது. ஆல்ரெடி ஓவர்ட்ட நல்லா லாஸ்ட் மேட்ச் அவன் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசன்ட் ஸ்கோர் உள்ள அந்த 120 ஆர்கிட்ட தட்டுத்தடுமை எடுக்க காரணமே அவன் தான். அவனை போய் இம்பாக்ட் சப்ல வச்சுட்டு நீ பிரசாந்த் வீர உள்ள வர. அது பதிலாக ஓவர் டென்னே அங்கே இருந்தானே வச்சுக்கோ ஃபினிஷிங்கில். அந்த 6 பால்ல ஒன்று அடிச்சிருப்பான், அவுட் ஆயிருப்பான், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான்னு வச்சுக்கோ. ஆனால் பவுலிங் கியூஸ் ஆயிருப்பான்ல டெத்தில். இன்னொன்னு இங்கே வந்து நீ ராகுல் சகர் இம்பாக்ட் பிளேயரில் குர்பஜன் சிங் தான். அவன் என்ன வந்திருந்தீங்கன்னா டெத்துக்கு யூஸ் ஆயிருப்பீங்க. மேட்ச் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப். இவனுங்கெல்லாம் வந்திருந்தா மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் மேட்ச் இன்னும் நல்லா க்ளோஸ் ஆஃப் போயிருக்கும், பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். நீங்க ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்துட்டு வேஸ்டா வச்சிருக்காங்க. 6 மேட்ச் வர மாட்டான். எதுக்கு எடுத்தா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இன்ஜுரி பிளேயர் ரீப்ளேஸ். ஐயோ யாரா நீங்க? எனக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும். ஒரு மேனேஜ்மெண்ட் தப்பு பண்ணுதுன்னா நீங்க வந்து நான் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தப்பு பண்றாங்கன்னா தப்பு பண்றாங்கன்னு சொல்லணும். அப்பதான் அவனுக்கு திருந்துவானுங்க. இத மெகா ஆக்ஷன்ல அவனுக்கு கோட்டை விட்டு அனுப்புற அப்பயே இவனுங்களை போட்டு பொழந்திருந்தா அப்பயே திருந்திருப்பானுங்க. ரீப்ளேஸ் வரைக்கும் தப்பா தான் எடுத்துக்கிறானுங்க. நான் என்ன பண்ணாலும் சிஎஸ்கே சப்போர்ட் தான் பண்ணுவேன்னு நிக்க கூடாது. மலுமட்டைங்களா இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காலத்துல வந்து சிஎஸ்கே டீம் தான் பயப்படுவாங்க. ஐயோ சிஎஸ்கே கூட மேட்சா, ஐயோ சிஎஸ்கே கூட மேட்சான்னு. இப்பெல்லாம் சிஎஸ்கே தானே பாத்துக்கலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஈஸியா 2 பாயிண்ட் ஆயிட்டு போயிடுறாங்க யாரா இருந்தாலும். போயிடுவாங்க. ஆக்சுவலி எனக்கு லாஸ்ட் இயரை விட இந்த இயர் இன்னும் பயமா இருக்குதுடா. லாஸ்ட் இயர் ஒரு 5 மேட்சாவது வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இயர் 5 மேட்ச் கூட வின் பண்ண மாட்டோம். ஏன்னா சுத்தமா பவுலிங் கிடையாது. எனக்கு இந்த பவுலிங் அட்டாக்லாம் பார்த்துட்டு தீபக் சகர் எவ்வளவு பரவாயில்லடா. பவர் பிளேல போட்டு விக்கெட்டாவது எடுத்து கொடுப்பான்டா அவன் நமக்கு. தீபக் சகர், துஷார் தேஷ்பாண்டே அவங்களா இருக்கும்போது விளையாண்டா ஓரளவு வந்து பவர் பிளே விக்கெட் போச்சுடா. ஆக்சுவலி அவனுங்க பரவாயில்ல. இந்த பவுலிங் அட்டாக் மேட் என்ட்ரிலாம் பார்த்துட்டு நம்மளுக்கு தீபக் சகர், துஷார் தேஷ்பாண்டே, சதுல் தாகர் எவ்வளோ பெட்டர்னு தோணுது. ஸோ சாமி இவனுங்க எனக்கு என்னமோ நல்ல பிளேயர்லாம் விட்ட மாதிரி தான் தோணுது. நல்ல பிளேயரும் விட்டானுங்க. ஆக்சுவலி ஜடேஜா சஞ்சு சாம்சன் ட்ரேடு நமக்கு நல்லதா அமையும்னு பார்த்தா
நமக்கே கேடா வந்து அமையும்னு நினைக்கிறேன். ஜடேஜாக்கு நல்லதா அமைஞ்சிருச்சு. நமக்கு தான் கேடா அமைஞ்சிருச்சு. ராஜஸ்தானுக்கு நல்லா அமைஞ்சிருச்சு. ராஜஸ்தான் இப்ப உட்கார்ந்து சிரிப்பான். பட் இன்னும் சொல்ல முடியாதுடா. இன்னும் சொல்ல முடியாது. ஃபார்முக்கு வந்துருவான். இல்ல எனக்கு அது பிரச்சனை இல்லடா. அவன் ஃபார்முக்கு வரட்டும், அடிக்கட்டும் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இப்போ ச ருத்ராஜ் அங்க கேப்டன்சில தடுமாறுனுக்குறான். ஓகேவா? அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. ஐபிஎல்ல கேப்டன்சி பண்ணி. ஒரு வருஷம் தான் பண்ணியிருக்கான். லாஸ்ட் இயர் பண்ணவே இல்ல அவன். ஒரு எவ்வளோ 4 மேட்ச் என்னமோ பண்ணான்னு நெனைக்கிறேன். 4 மேட்சோ 3 மேட்சோ பண்ணான். தடுமாறுனுக்குறான்ல. சஞ்சு சாம்சன் வந்து வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னான், நான் ஒரு லீடரா அவனுக்கு இருப்பேன்னான். ஒழுங்கா அவனுக்கு போய் சஜஷன் குடுக்கலாம். இந்தந்த சேஞ்சஸ் பண்றா. பவுலிங் ரொட்டேஷன் இப்படி பண்றான்னு சொல்லலாம். எதுவுமே பண்ண மாட்டேன்றான்டா சஞ்சு சாம்சனு. அவனுடைய சஜஷன் எதுவும் குடுக்க மாட்டேங்கிறான் டீமுக்கு. ருத்துக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான் கேப்டன்சில. இல்ல எனக்கு இவனே கேப்டன் ஆகணும்னு ஏதோ நெனச்சுன்னுக்குறானா? அதனால தான் இவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றானான்னு தெரியல. இல்ல சஞ்சு சாம்சன் வந்து கீப்பர் மட்டும் தான் நிக்கிறான் தெரிஞ்சு கீப்பர் மட்டும் தான் நிக்கிறான். மத்தபடி எதுவும் பேசுற மாதிரி தெரியல. பவுலர்ட்ட போயிட்டு இந்த மாதிரி இப்படி போடு பேசுற மாதிரி நானும் பார்க்கவே இல்ல. ருத்ராஜ் வந்து அவ்வளவா சொல்ல மாட்டான்டா போயிட்டு இப்படி போடாத அப்படி போடாத. அப்பப்ப சொல்றத பாத்திருக்கேன். அது ராகுல் சகர்லாம் 4 ஓவர் 40 பிளஸ் கொடுத்துருக்கான். அவன்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. சாமி அவன் பிளேயிங் லெவல்ல எதுக்கு வந்தானே தெரியல. இன்னொன்னு ஸ்ரேயஸ் ஐயருக்கும் ருத்ராஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு பவுலர் வந்து ரன் கொடுக்க ஆரம்பிக்கிறான்னா அவங்ககிட்ட போய் பேசுறான். பேசிட்டு அவனுடைய சஜஷன் சொல்றான் பவுலர் கிட்ட. ஆனா ருத்ராஜ் அதை பண்ண மாட்டேங்கிறான். அதுவும் ஸ்ரேஷர் மேக்ஸிமம் லாங்கெல்லாம் நிற்பான் பார்த்துருக்கியா? ரிவ்யூ கேட்கும் போதெல்லாம் லாங்கில் தான் காப்பாங்க. கேமரா லாங்கில் தான் காப்பாங்க. லாங்கில் தான் நிற்கிறான். இருந்து வந்து கேப்டன்ஸ் வந்து சூப்பரா பண்றான். லாங்கில் இருந்து கூட முன்னாடி தான் நிற்கிறான். பார்வல் தான் இருந்து எதுவும் பேச மாட்டான். சாமி ஆனா உண்மையாவே சுரேஷ் சூப்பர் கேப்டன்சி. உண்மையா ஆனா பேட்டிங் ஐயோ எனக்கு இது ராகுல் சேகர் ஸ்ரேயஸ் ஐயருக்கு இது முன்னாடி 4 டைம் 5 டைம் விக்கெட் எடுத்திருக்கான்டா ஸ்ரேயஸ் ஐயரை. அப்போ பால் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டானா பரவாயில்ல. ஆனா பாலை தூக்கி வெளியே போட்டு அடிக்கிறான்டா சூப்பரா 6 அசல்ட்டா ஃப்ரீ என்ன நோ ஃப்ரீ ஹிட் மாதிரி அடிக்கிறான்டா. பால் வெளியே போடுறானுங்கடா. வெளியே அழகா தூக்கி விடுறான்டா. என்னடா ஐயோ சாமி. ஆல்ரெடி தோக்குற மாதிரி தான் இருக்கும். அதுல டிஜே வேற பாட்டு வேற சம்பந்தமே எல்லாம் ஓடிட்டு இருக்கான். கரெக்டா ஞாபகப்படுத்தினேன் டிஜே. அன்சில் கம்பஜ் வரும்போது மாறின்னு போடுறான்டா. டேய் மாறிச்சாங்க எனக்கா இது டே மேட்ச் நக்கிட்டு போயினுக்குது. அதுக்கு நடுவுல இந்த தங்க குடம் போட்டான். தோனி இல்லவே இல்ல. அந்த தங்க குடம் யாருக்கு போட்ட? சம்பந்தமே இல்லாம சாங்க பொட்டு வச்சு தங்க குடம்னு சாங்கு சம்பந்தமே இல்ல. யாரு போட்டானே தெரியல. டிஜே கொடுத்த காசுக்கு மேல கூவுறான்டா. ஆர்ஆர் கிட்ட நம்ம தோக்கும் போது பேட்டிங் ஒழுங்கா ஆடாம தோத்தோம். இப்போ பவுலிங் ஒழுங்கா போடாம தோத்தோம். நெக்ஸ்ட் வருவான் ஒருத்தன் சாம்பியன். அவங்க கிட்ட ஃபீல்டிங் ஒழுங்கா பண்ணாம தோக்க போறோம்னு நினைக்கிறேன். இந்த பவுலிங் வச்சுக்கிட்டு எனக்கு என்னமோ வந்து ஜெயிக்க வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். எனக்கு பார்த்த மேட்ச்லயே வந்து தெரிஞ்சு 9வது பிளேஸ்ல இருந்தவனே போட்டான்ல மிதிச்சிட்டான். 2வது பிளேஸ்ல இருந்தவன் போட்டு நொறுக்கிட்டான். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தவன் வந்து என்ன பண்ண போறான்னு தெரியல. எரிச்சலா இருக்குது மேட்ச் பாக்குறதுக்கு. வேணும்னா டேய் இந்த வார்கீர்ல டிவால்ட் பிரேஸ் வந்தா கூட சொல்லு டிவால்ட் பிரேஸ் வந்தா கூட தோத்துறாங்க போல. பவுலிங் சரியில்லைனா. ஆமா பேட்டிங் இவங்க 200 300 400 கூட அடிக்கட்டும். பவுலிங்ல குத்துருவானுங்க. அந்த மாதிரி தான் பவுலிங் எடுத்து வச்சிருக்கீங்க. எவன் பவுலிங் போடுறான் ஒழுங்கா? எனக்கு விக்கெட் டேக்கிங் பவுலர்னு அன்சுல் கம்பஜ் மட்டும் தான் தெரியுறான். ஓரளவுக்கு டீசெண்டா நான் சொல்றது விக்கெட் டேக்கிங். பவர் பிளேல கலீல் அஹ்மத் விக்கெட் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு கலீல் அஹ்மத் விக்கெட் எடுக்கிற மாதிரி போட மாட்டேன்றான். ஆனா டிஃபெண்ட் பண்ணிடுறான். ஸ்கோர் ஒரு ஓவரில் அடிவானால நெக்ஸ்ட் ஓவரில் அப்படியே கம்மியாக ரன் கொடுத்து ஒரு கரெக்டாக போடுறான். அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவன் விக்கெட் டேக்கராக இருக்கணும். அவங்க ஏழை ரன்னு வாரி வழங்குங்கிறான் மேட் ஹென்ரி. பேசாம இந்த ஐபிஎல் பேன் பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா பாரு. 2 வருஷம் பேன் பண்ணி விட்டுருவோம். ஐபிஎல்லே பேன் பண்ணிடலாம் போல.
ஒரு காலத்துலலாம் இந்த சம்மர் சீசன் வந்து ஐபிஎல் பார்க்கலான்னு ஜாலியா இருப்போம். ஏன்னா நம்ம பிரான்சைஸ் வந்து அவ்வளோ சூப்பரா நம்மள கொண்டு போயிருந்தாங்க. இப்ப மேட்ச் பார்க்கவே கடுப்பு மேராகுது. இப்போ வந்து எந்த எந்த பவுலிங்ஸ் மாத்தினா வின் ஆகலாம் சான்ஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. வின் பண்ற மாதிரி இவனுங்க ஃபர்ஸ்ட் பிளம்மிங்க தூக்கணும்டா. பிளம்மிங்க தூக்குனா தானே அந்த டீம் உருப்படும். உடனே சொல்லுவானுங்க எங்க பிளம்மிங் 7 கப் அடிச்சு குத்துக்கிறாருன்னு. 7 கப் எப்ப அடிச்சாரு? தோனி இருந்தாலும் அடிச்சாரு. அதே வெளியே போயிட்டு அந்த இது என்னது டெக்சாஸ் சூப்பர் கிங்கும் இன்னொரு டீம் என்ன எஸ்டி நோட்டில ஒரு டீம் இருக்குமே ஜேஎஸ்கே ஜேஎஸ்கே டிஎஸ்கேவும் ஜேஎஸ்கேவும் அதை வச்சுன்னு பவர் பிளே தான் சரி பிளே ஆஃப் தான் போயிருக்காரு. ஒரு கப் அடிச்சது இல்லை வெளியே போயிட்டு. இன்னும் நீங்க அவரை பேக் பண்ணுக்கிறீங்க கோச்சா. மற்ற டீம்லாம் பாருங்க சங்ககாரா ஒழுங்கா பண்ணலன்னு ஆர்ஆர்ல இருந்து தூக்குறாங்க. அதுக்கு டிராவிட தூக்குறாங்க. நாம மட்டும் தான் ஒன்றும் ஃபிளம்மிங் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறோம். இன்னொன்னு ஃபிளம்மிங் வந்து அப்படியே சோகமா இப்படி போய் உக்காந்துக்கிறான்டா. சோகமா இருக்க வேண்டியது நீ இல்லடா நாங்கடா. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ ஃபிளெமிங் வந்து இவ்வளவு பெரிய கோச்சா இருக்காருன்னா நான் ஒரு கேட்கறேன், ஐபிஎல் தவிர்த்து வேற எங்கேயும் ஜெயிச்சதே கிடையாது. எனக்கு வந்து ஃபிளெமிங் மேல வந்து கோவம் கிடையாதுடா. ஓகே, இவங்க வந்து பவுலிங் ஒரு இன்டென்டா போட மாட்டாங்கன்னு தெரியுது எனக்கு. இல்லடா போட மாட்டாங்க இன்டென்டா. ஆப்ஷன்ல ஒழுங்கா பிளேஸ் எடுத்திருந்தா பிரச்சனையே இல்லையா. அவ்வளோ நேரம் கூவணும் நம்ம ஜேக்கப் டஃபி எடுங்கடான்னு. சாமி எனக்கு இப்போ வந்து அதை விட்டுரு. இப்போ வந்து யாரை எடுத்து வந்தா கொஞ்சம் பவுலிங் நல்லா யாரை எடுத்து வந்தா பவுலிங் நல்லா போடுன்னு தோணுது எனக்கு. ஒருவேளை வந்து இந்த டீம் இந்த இருக்கிற டீமை பொறுத்து சொல்லு. எனக்கு அந்த குர்பஜன் சிங் வந்து உள்ள வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஜேமி ஓட்டன் வந்தா உள்ள பெட்டரா இருக்கும். இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்ச டெத் பவுலிங். அப்புறம் ராமகிருஷ்ணா கோஸ் எங்கேயாவது உள்ளேட்டு வர முடியுமா பாக்கணும். ராமகிருஷ்ணா கோஸ் நல்லாண்டா போடுவான் அப்படின்னு நினைக்கிறேன். அவன் மிடில் ஓவர்ல போடுவான், டெத்துல ஒரு ஓவர் போடுவான். பட் இருந்தாலும் இன்னும் ஐபிஎல் விளையாடுனது இல்ல. அட்லீஸ்ட் இந்த மேட்ச் ட்ரை பண்ணிருக்கலாம். ஏன்னா இம்பாக்ட் சப்ல இருந்தாலும் ட்ரை பண்ணிருக்கலாம் பேசாம அவனை. எப்படிதான் போடுறான்ட்டு அட்லீஸ்ட் எப்படி தோக்கதான் போறாங்க. கொடுக்கலாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு ஓவரா கொடுத்து பார்த்துருக்கான்டா. இப்படிதான் போடுறான்னு ஒரு ஓவர் கூட கொடுக்காம நீ ஸ்பின்னரே நம்ப மாட்டேன்ட்டு ஸ்பின்னர் எதுக்கு பிளேயிங் லெவல்ல எடுத்துன்னு வர? ருத்ராஜ் உண்மையாவே ஒஸ்ட் கேப்டன்ஷிப்டா சாமி இந்த மேட்ச். ஒரு பிளான் மாதிரி இல்ல. என்ன எளவு கேப்டன்ஷிப் பண்ணானே புரியல. அழகா இப்போ ஓரமா நின்னுக்கிறான். இன்னொன்னு நம்ம மேட்ச் தோத்தாலுமே தோனில என்ன தெரியுமா பண்ணுவாரு? ஏதோ ஒரு பாசிட்டிவா சொல்லுவாரு. தோனி பேசுறத இது பண்ணி நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி வின் பண்ணிடுவோம்டான்னு ஒரு நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இவனுங்க பேசுறது கேட்டால எரிச்சலா தான் ஆகுது. நல்ல ஸ்கோரா 209 நல்ல ஸ்கோரா. ஃபிளாட் ட்ராக்ல இது நல்ல ஸ்கோர்லாம் கிடையாதுடா. ஆல்ரெடி ஒரு 30 ரன் நம்ம கம்மியாக தான் வச்சிருக்கோம். ஏன்னா ஸ்டார்டிங்ல ஆயுஷ் மாத்திரை இருக்கும்போது கண்டிப்பா 250 போரும் நினைச்சேன் நான். 30 ரன் கம்மியாக தான் அடிச்சோம். 30 ரன் கம்மியாக அடிச்சோம். ஒரு 240 கிட்ட போயிருந்தாதான் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு இந்த மேட்ச்ல. நான் 2 லெக் ஸ்பின் வச்சு மிடில் ஓவரில் சோக் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் அது எங்களுக்கே சோக் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்கான். ராகுல் சேகர்லாம் பிளேயிங் லெவலில் வந்தது ஒரு பிளண்டர் மிஸ்டேக் அதெல்லாம். ஏன்னா ராகுல் சேகர் எனக்கு தெரிஞ்சு பெருசாக அவன் ரெக்கார்டு ஐபிஎல் இல்லைடா. ஐபிஎல் அவன் பெருசாக விக்கெட் எடுத்து நான் பார்த்ததே இல்லைடா. மும்பையில் இருக்கும்போது விக்கெட் வாங்கியிருந்தான். வாங்கிட்டு கூட அவன் பெருசாக வாங்க மாட்டான். அவன் எப்படின்னா ஓவருக்கு 7 ரன் 8 ரன் போட்டு போயிடுவான். அந்த மாதிரி பவுலர் தான் அவன். விக்கெட் டேக்கர் கிடையாது அவன். அட்லீஸ்ட் அப்படியாவது போட்டிருந்தா பரவாயில்லையே. 46 ரன்னு. நம்ம இதுல யாரே தெரியுமா 50 போட்டிருக்காங்க? மேட் ஹென்றி, ராகுல் சேகர், வேற யாரு? அவன் அன்சில் கம்பேஜ் நியர் 50 கிட்ட வந்துட்டான். அப்புறம் நம்ம 100 ஆகும்போது 3 ஓவர்ல வந்துட்டாரு. 4வது ஓவர் தப்பிச்சிட்டாரு. இதெல்லாம் பவுலிங்ல 50 போடுறது. 100 ஆகும்போது வந்து பவுலிங் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணப்ப இந்த வருஷம் நல்லான்னு தெரியுது எனக்கு. நம்ம அவன் போட்டு ஆக்சுவலி அவனுக்கு என்னன்னு தெரியல. பின்னாடி தோனி இல்லாம அவனால
போட முடியலையா என்னன்னு தெரியல. தோனி இருந்தா ஒவ்வொரு பாலுக்கும் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாரு 100க்கு. இதுக்கே நம்ம சிஎஸ்கே பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தா, ஃபீல்டிங்ல சர்ஃப்ராஸ் கான் மட்டும் தான் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கான். மத்த எந்த ஃபீல்டரும் எனக்கு பெருசா ஆக்டிவா தெரியல. என்ன எலவோ போ! நெக்ஸ்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு நம்மள விதான் சௌதாலே நம்மள நேத்து அவங்க அடிச்ச அடியில வந்து எனக்கு நேத்து அவங்க அடிச்ச அடியில வந்து எனக்கு என்னமோ வந்து கீப்பரும் பவுலர் மட்டும் தான் பேட் உள்ள இருக்காங்க போல தோணுது எனக்கு. ஏன்னா அடிச்ச எல்லா பாலும் 4 தான் போகுது, அந்த கேப்ல தான் போகுது. எவனுமே எப்படி செம்மையா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்ம அதே ஒரு ஓவருக்கு வந்து கண்டினியூஸா வந்து ஒரு ஓவருக்கு 4 அடிச்சிடுறாங்க. அதடா அவனுங்க 19 ஓவர்ல தான் வந்து வின் பண்ணானுங்க. ஆனா அது வந்து க்ளோஸ் மேட்ச்லாம் கிடையாது. அவனுங்க அழகா கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டு போயிட்டானுங்க. எங்கேயுமே மேட்ச் நம்ம பக்கம் திரும்பவே கிடையாது. நம்ம நடுவுல விக்கெட்டே எடுத்தாலுமே மேட்ச் நம்ம பக்கம் ஒன் சைடு மேட்சா தான் போச்சு இது. டோட்டல் டாமினேஷன். அவன் இருந்ததாவது அவன் ஆஃப் ஸ்பின்னர் போட்டிருந்தாவது பிரியன்க் ஷெர்யாக்கு கொஞ்சம் ட்ரபிள் இருந்திருக்கும். ஆனா அவனுக்கு லாஸ்ட் 6 மேட்ச்ல அவனுக்கு ஓவர் தரல. இங்க மட்டும் எப்படி தந்துருப்பான். அவன் ஸ்பின்னரே நம்ப மாட்டேன்றான். டே 3 வருஷம் அடி வாங்கியும் அவன் திருந்த மாட்டேன்றான் ருத்ராஜ். என்னடா ஹெச்ஆர்எஸ்ல வந்து பாத்தியா ரெட்டிக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் கொடுத்து விக்கெட்லாம் வாங்குறான் ரெட்டி. அந்த மாதிரி பிரசாந்த் வீருக்கு ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பிரசாந்த் இவனுக்கு போறதுக்கு நம்ம சிவந்துவே பெட்டரா போடுவானோன்னு தோன்றாடே. ஆனா இன்னொன்னு நம்ம இது தேர்ட் மேட்ச் நம்மள விதான் சௌதாலே வச்சு புதைச்சிருவானுங்க. வாய்ப்பே இல்லை நம்ம ஜெயிக்க. நாளைக்கு தானே மேட்ச் சண்டே அதான் நாளைக்கு பச்சிருவானுங்க நம்மள. இது வரையுமே நம்ம எப்போ 22 இந்த மாதிரி தோத்தோம்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் ஓப்பனிங் மேட்ச்ல. அதுக்கப்புறம் இப்பதான் தோக்குறோம். சரி ஓகே பாப்போம். இன்னொரு வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் அகில் ஹுசைனா அகில் ஹுசைனா அதுதான்டா. அவனாச்சும் பவர் பிளேல போடுவான். அவன கூட ட்ரை பண்ணிருக்கேன். ஸ்பின்னர் அழகா போடுவான்டா அவன் பவர் பிளேல. அட்லீஸ்ட் அவனை வச்சு ட்ரை பண்ண. ஆனா இவன் பிரியன்க் ஷெர்யா வந்து அவனும் பொழந்துருவான். தெரியல நெக்ஸ்ட் மேட்ச்ல என்ன பண்ண போறானுங்கன்ட்டு. இல்ல மேட்ச் தோக்குறோம் ஜெயிக்கிறோமோ ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்கே காரங்க வந்து ஒரு அவங்க பேஜ்ல வந்து ஒரு போஸ்ட் ரெடியா வச்சிருக்காங்க போல டக்குன்னு தோத்தோட போறதுக்கு. ஐயோ சாமி. நேத்து போட்டுருக்காங்க போஸ்ட் பாத்தியா? நாட் அவர் டேன்னு போட்டிருந்தானுங்களே அதானே. நாட் அவர் நைட் என்ன போட்டிருந்தாங்க. ஐயோ சாமி எனக்கு இன்ஸ்டாகிராம் பக்கம் போறதுக்கே கண்டவெல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிற நிலைமைக்கு நமக்கு ஆயிட்டோம். டீம் அந்த அளவுக்கு போய் நிற்குது. அவன் 18 வருஷமா நக்கிட்டு இருந்தானுங்க. அவனுங்களாம் இப்போ நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு டீம். அதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த மேனேஜ்மெண்ட்டை வச்சு அனுப்பினா சரியாயிடும். ஃப்ளெமிங்கை ஃபர்ஸ்ட் கோச்சில் தூங்குடா. அப்போதானே அந்த டீம் உருப்பிடும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து மேட்ச் வின் பண்ண உடனே ஸ்டேட்டஸ் பார்க்க போனா எல்லோவே இருக்கும். சிஎஸ்கே வரிசையா போட்டிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் ஒண்ணு கூட பார்க்க முடியல. இப்போ போக முடியல. அந்த பக்கமே போக முடியல. ஸ்டேட்டஸ் நம்மளது இன்னும் மலுமட்டைங்களாவே இருக்குதுங்க. என்ன பண்றது? நீங்க என்னன்னா பண்ணுங்க. நாங்க என் தலைவன் அங்க போய் சவுத் ஆப்பிரிக்கால என்ன பண்ண தெரியுமா, இங்க போய் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு பேசினுக்கிறது தான் லாக்கி நம்ம கடைசி வரையும். பாப்போம் அடுத்த மேட்ச் என்ன பண்றாங்கன்னு தெரியல. இது அடுத்த லெவல் வந்து ஏதாச்சும் மாற்றம் இருந்தா ஓகே. பிளேயிங் லெவல் மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கேன் வேஸ்ட் தான். பிளேயிங் லெவல்லே மாற்றம். இவனுங்க மெகா ஆக்ஷன்லேயே தோத்துட்டானுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? அதை சரி கட்ட பார்க்கலாம் பண்ணுவானுங்க. மினி ஆக்ஷன்ல பார்த்தா அங்கேயும் தோத்துட்டானுங்க. சரி ரீப்ளேஸ்லயாவது ஏதாவது நாதன் எல்லிஸ்க்கு ரீப்ளேஸ் நல்லா இருப்பான்னு பார்த்தா அங்கேயும் தோத்துட்டானுங்க. மொத்தத்தில் இதை பார்க்குற நாமங்க தான் மலுமட்டிங்க.